இந்த அரசுடைய எண்ணம் புதுச்சேரி மாநிலம் ஒட்டுமொத்த வளர்ச்சியை காண வேண்டும் என்பதுதான். அதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் மேலும் பல பணிகள் இன்னும் தொடங்க இருக்கின்றது, விரைவில் தொடங்க இருக்கின்றது. உள்கட்டமைப்புக்கான பணிகள் தொடங்க இருக்கின்றது. புதுச்சேரி, மாகே, ஏனாம், காரைக்கால் ஆகிய 4 பகுதியில் உள்ள பணிகள் இப்போது அரசு விரைவில் பல பணிகள் தொடங்கப்பட இருக்கின்றன. அதாவது இந்த அரசுடைய எண்ணம் ஒரு நல்ல அரசாக செயல்பட்டு மக்களுக்குரிய குறைகளை எல்லாம் கேட்டு அறிந்து அதற்கேற்ப அதை தீர்ப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தும். குடும்ப தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டது. இணங்க 2500 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம். அது ஜனவரி மாதம், இந்த மாதத்துல 12ஆம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கான ஜிஓ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1000 ரூபாய் கடந்த மாதத்துக்கு போடுவாங்க, முதல்ல போட்டுருவாங்க. இந்த மாதத்துக்கு அறிவிச்ச தொகை 12ஆம் தேதிக்கு மேலே போடுவாங்க. விரைவில் பொறுப்பேற்கக்கூடிய நடவடிக்கை அரசு. அதே போன்று 1000 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன். அதுக்கான கோப்புகளை போய் முடிகின்ற தகவல் இருக்கிறது. அந்த 500 ரூபாயும் விரைவில் உயர்த்தி கொடுக்கும் வகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள், எந்த அளவுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்க முடியுமோ அதையெல்லாம் இந்த அரசு வழங்கும். பொங்கலும் கொடுப்போம், பொங்கல் காட்சியும் அறிக்கை வெளியிடும் விரைவில். பிரதமர் மோடி புதுச்சேரி மட்டுமல்ல, இது இந்த வழக்கு காவல்துறையில உள்ள அந்த ஒரு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. சிபிஐக்கு அனுப்பணும் கேட்டாங்க, சிபிஐக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக வெளிப்படையாக தொடர்ச்சியா உங்கள் மீது குற்றம் சுமத்துறாங்க. நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு வருகிற தேர்தலுக்கு இது ஒரு, ஏன்னா உங்க கட்சி ஆட்சி மீது இதுல பிரதமர் வர இருக்கிறாரு. எந்த